EQ அப்படிங்கிறது ஒரு நபருக்கு தன்னோட உணர்ச்சி மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கவங்களோட உணர்ச்சியும் புரிந்து கொள்கிற திறன் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம EQ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது IQக்கு வந்து சில அம்சங்கள் இருக்கிற மாதிரி EQக்கும் முக்கியமான 5 அம்சங்கள் வந்து ஒரு நபருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து EQ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நபருக்கு வந்து தனக்கு ஏற்படுற எண்ணங்களாக இருக்கலாம், சிந்தனைகள், நடவடிக்கைகள், செயல்பாடுகள், இதை பற்றின புரிதல் திறன் நல்லா இருக்குது அப்படின்னா அதை தான் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது சுய ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு ஏற்படுற உணர்வை புரிந்து கொள்றதை மட்டும் இல்லாமல் அந்த உணர்வை எப்படி ஆரோக்கியமாக கையாளலாம், அதை எப்படி ஒழுங்குமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன், தனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், எய்ம் இருக்கும். ஸோ அந்த நபர் வந்து தன்னோட லட்சியத்தை வந்து எப்படி தானே வந்து ஊக்குவிச்சுட்டு அதை வந்து போய் அடைகிறாரு அப்படிங்கிறது தான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான்காவது பார்த்தீங்கன்னா எம்பத்தி, அதாவது பச்சாதாபம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட வந்து நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இடத்துல இருக்கும்போது இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு அவங்களோட சூழலில் நம்ம இருந்து பார்க்குற அந்த உணர்வை தான் வந்து நம்ம எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில்ஸ், அதாவது சமூகத்தில் மக்களோட மக்களாக எப்படி பழகுறது, அவங்களோட எப்படி இணக்கமாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேற்குறிப்பிட்ட 5 அம்சங்களும் ஒரு நபருக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நபரோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.